முதல்ல பயப்படாதே. செய்தியினுடைய தலைப்பு பயப்படாதே. எதை குறித்து என்ன பண்ணாத? பயப்படாதே. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை குறித்து என்ன பண்ணுறோம்? பயம். வியாதி வந்துட்டா ஒரு பயம், இல்லாமல் வந்துட்டா ஒரு பயம், கஷ்டம் வந்துட்டா ஒரு பயம், பிரச்சனை வந்தால் ஒரு பயம். எல்லா பயத்திலிருந்த கர்த்தர் என்ன பண்ண போகிறாராம்? இன்றைக்கி நம்மளை விடுவிக்க போகிறாராம். எப்படியெல்லாம் விடுவிப்பார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வேதத்தில் இருக்கிற வசனங்களை நம்ம தியானித்து நம்மளை விடுவித்து கர்த்தர் எப்படியெல்லாம் நம்மளுக்கு துணையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். எடுத்தவங்க வாசிங்க. யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோசுவா 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு என்ன பண்ணுவேன்? இருப்பேன் அப்படின்னு சொல்லி கானான் தேசத்தின் மீட்புக்காக யோசுவாவை என்ன பண்ணுறாராம்? ஆண்டவர் அழைக்கிறாரு. அழைச்சா யோசுவா சொல்கிறாரு, நான் போகமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் சொல்கிறாரு, மோசே மறிச்சிட்டாரு. மறிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் யோசுவா வராரு. யோசுவா வரும்போது சொல்கிறாரு, நான் போகமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக என்ன பண்ண முடியாது? எதிர்த்து நிற்க முடியாது. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கார். பிரியமான தேவச்சனமே, இன்னைக்கு அந்த ஆண்டவர் தான் நம்ம கூட இருக்கிறாராம். அந்த ஆண்டவரை தான் நம்ம என்ன செய்கிறோம்? ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். நம்ம எதை குறித்து என்ன பண்ணக்கூடாது? பயப்படவே கூடாதாம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லி பேதுருவில் நம்ம பார்க்குறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எதை குறித்து என்ன பண்ணாத? பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. எதை குறித்தும் பயப்படாதீங்க. தேவைகள் இருக்கலாம், இல்லாமைகள் இருக்கலாம், எல்லாவற்றிலும் கர்த்தர் என்ன பண்ணுறாராம்? கூட இருந்து நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதே உபாகமத்தில் வாசிங்க. உபாகமம் 7:15 கூட வாசிங்க. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்கள் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் என்ன பண்ணுவாராம்? வர பண்ணுவாராம். பிரியமான தேவச்சனங்களே, நீங்கள் எதை குறித்து நோய் வந்துட்டால் என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. கர்த்தர் சகல நோய்களையும் என்ன பண்ணுவாராம்? உன்னை விட்டு விலக்கி உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்கள் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலே என்ன பண்ணுவாராம்? வர பண்ணுவாராம். நீங்கள் எதை குறித்து என்ன பண்ணாதீங்க? பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி. அதே 24வது வசனத்தை வாசிங்க. அவருடைய ராஜாக்களை உன் கையிலே ஒப்பு கொடுப்பார். அவர்கள் பேர் வானத்தின் கீழ் இராதபடிக்கு அவர்களை சங்கரிக்க கடவாய். நீ அவர்களை சங்கரித்து தீர மட்டும் ஒருவரும் உனக்கு எதிர்த்து நிற்க மாட்டார்கள். மைக்கில் வாசிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ அவர்களை சங்கரித்து தீர மட்டும் என்ன பண்ண மாட்டாங்களாம்? ஒருவரும் எதிர்த்து நிற்க மாட்டார்களாம். பிரியமான தேவச்சனமே, நீங்கள் எதை குறித்து என்ன பண்ணாதீங்க? பயப்படாதீங்க. நீங்கள் பயப்படாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுறாராம்? அனைத்தையும் கர்த்தர் நம்மளுக்கு செய்து முடிக்கிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவரும் உனக்கு
எதிர்த்து நிற்க மாட்டார். நீங்கள் அவங்களை சங்கரித்து தீர மட்டும் சங்கரித்து, நம்ம போய் யாரையும் என்ன பண்ண போகிறதில்ல, அடிக்க போகிறதில்ல, வெட்ட போகிறதில்ல. ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீங்கள் சங்கரித்து தீர மட்டும் என்ன பண்ண மாட்டாங்களாம், ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க மாட்டாங்களாம். நீ துதி செய்ய தொடங்கும் பொழுதே எதிரிகள் தங்களுக்குள்ளே என்ன செய்வாங்களாம், வெட்டுண்டு மடிவார்கள் என்று சொல்லியிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எதை குறித்து என்ன பண்ணாதீங்க, பயப்படாதிருங்க. பயப்படாமல் இருந்து கர்த்தர் நம்மளுக்கு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பார்க்க முடியுமா. எந்த காரியத்தை குறித்தும் என்ன பண்ணக்கூடாதான், நம்ம பயப்படவே கூடாது என்று சொல்லியிருக்கிறது. அடுத்தபடியாக எடுத்தவங்க வாசிங்க, முதல்ல பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி, ரெண்டாவதாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறது, உன்னை பலப்படுத்தும் கர்த்தர். அல்லேலூயா, உன்னை பலப்படுத்தும் கர்த்தர். எடுத்தவங்க வாசிங்க, ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை பலப்படுத்தும் கர்த்தர். ரெண்டாவதாய் உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர். ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறாராம், ஆண்டவர் உன்னை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறாராம், உன்னை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நீ எந்த காரியத்தில் நீ சோர்ந்து போனாலும் கர்த்தர் என்ன பண்ணுறாராம், உன்னை பலப்படுத்துகிற தெய்வமாக இருக்கிற. நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்ம எதை குறித்து என்ன பண்ணக்கூடாது, பயப்படவே கூடாது. நம்மளை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுறாராம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறாராம், நம்மளை தட்டி எழுப்பி கொண்டே இருக்கிறாராம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எதை குறித்து என்ன பண்ணக்கூடாது, பயப்படவே கூடாது. நம்மளை பலப்படுத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாராம். திகையாதே, கலங்காதே, என்ன பண்ணுறேன், நான் உன் கூடவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளை பலப்படுத்துகிறார். ஒவ்வொரு நாளும் நம்மளை பலப்படுத்துகிற தெய்வமாக இருக்கிறார். சங்கீதம் 121:2 கூட வாசிங்க. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லியிருக்கு. பிரியமானவர்களே, நம்மளை பலப்படுத்தணும்னு சொன்னால் பூமியில் இருக்கிறவங்களால என்ன பண்ண முடியாது, பலப்படுத்த முடியாது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நம்மளுக்கு என்ன செய்தான், ஒத்தாசை அனுப்புகிறாராம், உதவி செய்கிறாராம். நம்மளை பலப்படுத்தி கர்த்தர் நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு, சகாயமாக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தை இப்படி தான் சொல்லிக்குது. நம்ம ஒவ்வொரு காரியத்திலும் பலன் குன்றி போகிறோம். அநேக காரியங்களை நம்ம இருதயத்தில் வச்சுக்கும் போது நம்முடைய சரீரம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் பலன் குன்றி போகுதும். நீங்கள் அநேக காரியங்களை நம்மளை இருதயத்தில் வைக்காமல் அவள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்குடைய பாதத்தில் நம்ம இறக்கி வைக்கும் பொழுது நம்முடைய சரீரம் பலப்படுகிறதா இருக்கிறது. நம்மளை பலவீனப்படுத்துகிற எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் நம்ம விட்டு அகற்றுகிற தெய்வமாக இருக்கிறாராம். கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிற தெய்வமாக இருக்கிறார். ஆதியாகமம் 15:1 கூட வாசிங்க. ஆதியாகமம் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி, தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆபிரகாமோடு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, உடன்படிக்கை பண்ணுறாரு. உடன்படிக்கை பண்ணும்போது ஆபிரகாம் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அவர் பயப்படுறாரு. அப்போ தான் சொல்கிறாரு ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர், இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்னைக்கு ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார், உடன்படிக்கை பண்ணினார்ன்னு சொன்னால் இன்னைக்கு நம்மளுக்கும் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கும் ஒரு உடன்படிக்கையை பண்ணியிருக்கிறார். உடன்படிக்கை பண்ணி நம்மளை
பலப்படுத்துகிற தெய்வமாக இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை என்ன பண்ணுங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு முன்பாக நீ எனக்கு முன்பாக நீ என்ன பண்ணு, உத்தமனாய் இரு அப்படின்னு சொன்னார். எனக்கு முன்பாக நீ நடந்து கொண்டு என்ன பண்ணு, உத்தமனாய் இரு அப்படின்னு சொன்னார். 14, 17 வாசிக்கும்போது 18 வாசிக்கும் பொழுது கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எனக்கு முன்பாக நீ உத்தமனாய் இரு அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கி நம்மளை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், நம்மளுக்கும் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். நம்மளுக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுறாராம், பலப்படுத்துகிற கர்த்தராக இருக்கிறார். நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று சொல்லி உபாகமம் 3:22 கூட வாசிங்க. உபாகமம் 3:22. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை பலப்படுத்தி ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், நம்மளுக்காக அவர் யுத்தம் செய்கிற தெய்வமாக இருக்கிறார். யுத்தம் செய்கிற தெய்வம் அப்படின்னு சொன்னால் நம்ம கூட இருந்து நம்மளுக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்களை என்ன பண்ணுறான், அங்கங்கேயே தடை பண்ணி நிறுத்திடுவாராம். நம்மளுக்கு முன்னாடி அவைகள் எதுவுமே வந்து நிற்க முடியாதான். அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் தடை செய்கிற தெய்வமாக இருக்கிறார். மூன்றாவதாக ஒரு காரியம், உன்னை காக்கிற கர்த்தர். அல்லேலூயா. மூன்றாவதாக உன்னை காக்கிற கர்த்தர். எடுத்தவங்க வாசிங்க, எரேமியா 1:8. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாதே, நான் உன்னை காக்கிற கர்த்தர் அப்படின்னு சொல்லி. எப்படி காக்கிறாருன்னு சொன்னால், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் அவருடைய கரத்தை நீட்டி என்ன பண்ணுறாராம், நம்மளை பிடித்து தூக்கி எடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வாயிலே வைப்பாராம். எப்படி அவருடைய வார்த்தைகளை என்ன செய்வாராம், வாயிலே வைப்பார். அதான் மோசே சொன்னார், ஆண்டவரே இந்த ஜனங்களை வழிநடத்துவதற்கு நான் திக்குவாயும் மந்த நாவு உள்ளவனுமாக இருக்கிறேனே, நான் எப்படி இந்த பார்வோனுக்கு முன்பாக நான் என்ன பண்ண முடியும், நான் போய் பேச முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நான் பேசுவேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி இந்த எரேமியாவோடு கர்த்தர் என்ன பண்ணுறாராம், அவருடைய வாயை தொட்டு என் வார்த்தை என்ன பண்ணுவேன், உன் வாயிலே வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவர் வாயிலே வைத்த பொழுது என்ன நடக்குது பாருங்க. பார் பிடுங்கவும், 10வது வசனம், பார் பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கூட அப்படித்தான் ஒரு தாழ்வு மனப்பான்மை, அந்த தாழ்வு மனப்பான்மையை கர்த்தர் நீக்கி நம்மளை என்ன பண்ணுறாரா, உற்சாகப்படுத்துகிற தெய்வம். நான் எப்படி வேதம் வாசிக்க முடியும், நான் எப்படி ஆராதனை பண்ண முடியும், நான் எப்படி பாட்டு பாட முடியும், நான் எப்படி பிரசங்கிக்க முடியும், நான் எப்படி ஆண்டவரை பற்றி மற்ற ஜனங்களுக்கு, அதுவும் ஒரு சுவிசேஷம், அது நான் எப்படி ஆண்டவரை பற்றி மற்ற ஜனங்களுக்கு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கலாம். அவையில் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி என்ன பண்ணுறாராம், பார் பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை இன்றைய தினம் அந்த ஜாதிகளின் மேலும் ராஜாக்கள் மேலும் ஏற்படுத்தினேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னாருன்னு சொன்னால்,
காக்கிற கர்த்தர். காக்கிற கர்த்தர் எரேமியாவுக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாரையும் நம்மளை என்ன பண்ணுறாராம், அவர் காக்கிற தெய்வமாக இருக்கிறார். காக்கிற தெய்வமாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறது. அதே ஏசாயா 44 2ஆம் வசனத்தை கூட வாசிங்க. 44:2. உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவரும் ஆகிய கர்த்தர் சொல்கிறது, என் தாசனாகி யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெசுரனே, பயப்படாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் உன் கூட இருக்கிறேன், அதனால நீ என்ன பண்ணாத, பயப்படாதே அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை பார்த்து எந்த காரியத்திலும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. எந்த காரியத்தை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீங்க. நம்ம தான் ஜெபிக்கிறதே இல்லை, நம்ம தான் அவரை விட்டு தூரமாக போயிடுறோம். அவர் நம்ம கூடவே தான் இருக்கிறாராம். நம்ம கூடவே இருந்து நிழல் போல நம்மளை தொடர்ந்து வருகிற தெய்வமாக இருக்கிறார். இன்னொரு முறை வாசிங்க. உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்திலே உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவரும் ஆகிய கர்த்தர் சொல்கிறதாவது, என் தாசனாகி யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெசுரனே, பயப்படாதே. இன்னைக்கு நம்ம எல்லாரையும் கர்த்தர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். நம்ம எல்லாரையும் கர்த்தர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். அதனால் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, எதை குறித்தும் பயப்படாதீங்க. நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் நன்மைக்கு, நடக்கிறதோ நன்மைக்கே என்று சொல்லி ஆண்டவர் மேலே நம்ம என்ன பண்ணணுமா, பாரத்தை வச்சு விடணுமா. பாரத்தை வைக்கும் பொழுது கர்த்தர் அவர் எல்லாவற்றையும் அவர் பார்க்கிற தெய்வம், எல்லாவற்றையும் அவர் செய்கிற தெய்வமாக இருக்கிறார். அந்த தெய்வத்திற்கு முன்பாக நம்ம முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி, ஆண்டவரை நோக்கி நம் செபிக்கும் பொழுது எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாராம், நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறார். நான் உன்னை காக்கிற தெய்வம் என்று சொல்லியிருக்கிறார். நம்மளை காக்கிற தெய்வம் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாராம், நமக்கு செய்கிறவராய் கூட இருக்கிறார். நாம் 4வதாய் வாசிப்போம். நம்மோடு இருக்கும் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மோடு என்ன செய்கிறாராம், அவர் இருக்கிறாராம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16-17. அதற்கு அவர், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களினாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நம்மோடு இருக்கிற கர்த்தர், நம்மோடு இருக்கிற கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் 15லேருந்தே வாசிமா. எலியாவின் வேலைக்காரன் சொல்கிறான், ஐயோ இந்த ஜனங்க அதிகம் பேராக இருக்கிறாங்க, அதனால் என்ன பண்ண முடியாது, இந்த ஜனங்களை நம்ம மேற்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் வாசிப்போம். தேவனுடைய மனுஷனே, வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றியிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். நிறுத்தமா. ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் ஏன்னு சொன்னால், அந்த பட்டணத்தை சுற்றிலும் இராணுவமும் குதிரைகளும் என்ன செய்கிறாங்க, சுற்றி நிற்கிறாங்க. நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி வேலைக்காரன் என்ன செய்கிறான்னு சொன்னால் எலிசாவின் இடத்துல வந்து சொல்கிறத பார்க்குறோம். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர்
அதிகம் என்று சொன்னாங்களாம். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை, நீங்கள் எதை குறித்தும் பயப்படாதீங்க. அவங்களுக்கு நிறைய ஜனங்க இருக்கிறாங்க, நம்ம ஒரு குடும்பம் தான் இருக்கிறோம், நம்ம ஒருத்தரை தான் இருக்கிறோன்னு சொல்லி பயப்படாதீங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்குறாராம். எப்படி பார்க்குறாருன்னு சொன்னால், உங்களை சுற்றிலும் தூதர்களை நிறுத்தியிருக்கிறாராம். உங்களை சுற்றிலும் அநேக காவலாளிகளை கர்த்தர் வைத்திருக்கிறாராம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு அவன் நீ பயப்படாதே, அவளோடு இருக்கிறவளை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிறவங்க என்ன அதிகம் என்று சொன்னான். அப்பொழுது எலிசா, வாசிப்போம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்றாரு. வேலைக்காரன் இப்படி சொல்லி பயப்படும் போது ஜெபம் பண்றாரு. எலிசா ஜெபம் பண்ணி, இவன் பார்க்கும்படி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளினாலும் ரதங்களினாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கூட அநேக காரியத்தை குறித்து பயப்படுறோம். ஆனாலும் எனக்கு யாரும் இல்லையே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, எனக்கு ஒத்தாசையாக யாரும் இல்லையேன்னு சொல்லி நம்ம பயப்படுறோம். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, எலிசாவுக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றிலும் என்ன பண்ணுறாங்களாம், அக்கினி ரத குதிரைகளை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாராம், நிறுத்திருக்கிறாராம். நம்ம குடும்பத்தை சுற்றி நிறுத்திருக்கிறாராம், நம்ம கணவனை சுற்றி நிறுத்திருக்கிறாராம், நம்ம மனைவியை சுற்றி நிறுத்திருக்கிறாராம், நம்முடைய பிள்ளைகளை சுற்றி நிறுத்திருக்கிறாராம், நம்ம செய்கிற காரியங்களை சுற்றி என்ன பண்ணுறாராம், அக்கினி ரத குதிரைகளை கர்த்தர் நிறுத்திருக்கிறாராம். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்மோடு இருக்கும் கர்த்தர், நான் என்ன பண்ணுறேன், உங்கள் கூடவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகி இயேசு சொல்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரோமர் 8:31 கூட வாசிங்க. ரோமர் 8:31. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ அன்பு என்ன பண்ணுதான், நம்மளை ஒவ்வொரு நாளும் தாங்குகிறதாம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம், ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அக்கினி ரத குதிரைகளை உன்னை சுற்றி நான் நிறுத்தியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் ஒருவனை என்ன பண்ண முடியாதான், எதிர்த்து நிற்க முடியாது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகள் இப்படியாய் சொல்லப்படுகிறது. நம்மோடு கர்த்தர் இருக்கிறாராம். நம்மோடு கர்த்தர் இருந்து கர்த்தர் நமக்கு செய்கிற காரியம் பெரிதும் பயங்கரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை இப்படி தான் சொல்லியிருக்கிறது. பிரியமான தேவ ஜனங்களே, அதே 2 ராஜாக்கள் 2:11-12 கூட வாசிங்க. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவிலே வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரங்களை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேல் இருந்த கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க என்னன்னு சொன்னா,
எலியா வந்துட்டு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறதான ஒரு காரியம். எடுத்துக்கொள்ளப்படுகிறதான அந்த காரியத்தில் அக்கினி ரதமாக இருந்தவரே அப்படின்னு சொல்லி எலிசா என்ன பண்ணுறாரு, ஆண்டவரே ஐயோ, அந்த 12ஆம் வசனத்தை வாசிமா. அதை எலிசா கண்டு, என் தகப்பனே என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவன் அப்புறமாய் காணாமல் தன் வஸ்திரங்களை பிடித்து 2 துண்டாக என்ன பண்ணறான், கிழித்து போட்டாராம். அதான் எலியாவின் மேல் இருந்த சால்வை எலிசாவின் மேல் விழுந்தது. எலியா செய்ததை காட்டிலும் எலிசா செய்தது அதிகமாக இருந்தது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையும் இதுதான் சொல்லியிருக்கிறது. அந்த அக்கினி ரதமான குதிரைகள் என்ன பண்ணுதான், நம்மோடு இருக்கிறதாம். நம்மோடு இருந்து அந்த எலியாவின் இடத்திலிருந்து எலிசாவுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தாராம். அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நீ கேட்கிறதான காரியத்தில் உனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களையும் ரெட்டிப்பான வரங்களையும் அவர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறாராம். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையும் இதுதான் சொல்லியிருக்குது. கேட்கிற எவன் என்ன செய்கிறானா பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி, நீங்கள் விரும்பினாதே என்ன பண்ணுறார் ஆண்டவர் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். 5வதாய் உடன்படிக்கை பண்ணுகிற கர்த்தர். முதல்ல என்ன பண்ணுறாரு, நீ பயப்படாதே. 2வது உன்னை பலப்படுத்தும் கர்த்தர். 3வது உன்னை காக்கிற கர்த்தர். 4வது நம்மோடு இருக்கிற கர்த்தர். 5வது உடன்படிக்கை பண்ணுகிற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. உடன்படிக்கைன்னு சொன்னால் சத்தியம் பண்ணுறாரு. சத்தியமாக என்ன பண்ணுவேன், நான் இன்றைக்கி இதை செய்வேன்னு சொல்லி மனுஷன் சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு உடன்படிக்கை பண்ணுறாராம். வாசிப்போம். யாத்திராகமம் 34:10 கூட வாசிங்க. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை என் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு புதிய உடன்படிக்கையை நமக்கு என்ன பண்ணுறாராம், அவர் செய்கிறாராம். புதிய உடன்படிக்கைன்னு சொன்னால், இன்றைக்கி இந்த வருஷம் வாக்குத்தத்த வசனங்களை நம்ம எடுத்தோம். வருஷத்தின் துவக்கத்தில் என்ன பண்ணோம், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாக்குத்தத்த வசனத்தை எடுத்தோம். அந்த வாக்குத்தத்த வசனம் ஒரு சிலருக்கு நிறைவேறி இருக்கலாம், ஒரு சிலருக்கு நிறைவேறாமல் கூட இருக்கலாம். அது கடைசியாக கூட நிறைவேறதா கூட இருக்கும். வருஷம் முடிவில் கூட என்ன பண்ணும், அந்த வாக்குத்தத்த வசனம் நிறைவேறதா இருக்கும். இன்றைக்கி ஆண்டவருக்கு இடத்துல நீங்கள் அந்த வாக்குத்தத்த வசனத்தை வச்சு, ஆண்டவரே இந்த வாக்குத்தத்த வசனத்தை எனக்கு நீங்கள் கொடுத்தீங்க, இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படியாக என்ன பண்ணுங்கள், என்னை ஒவ்வொரு நாளும் என்னை நீ நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கணுமா. 2வது சபையின் வாக்குத்தத்தத்தை சொல்லி என்ன பண்ணோம், ஜெபிக்கணுமா. அதான் இங்கே புதிய ஒரு உடன்படிக்கையை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, புதிய உடன்படிக்கை செய்கிறாரு. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதியார் இடத்திலும் செய்யப்படாத. எந்த ஜாதியார் என்ன பண்ணுறதில்ல, ஒரு உடன்படிக்கை பண்ணுறதில்ல. நிச்சயமாக இதை செய்வேன்னு சொல்லி எந்த தெய்வங்களும் கூட என்ன பண்ணலையா சொல்கிறதே இல்லை. ஆனால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாராம், ஒரு புதிய உடன்படிக்கையை நமக்கு செய்கிறாராம். எந்த ஜாதியார் இடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்களாம். நம்மோடு கூட இருக்கிற ஜனங்கன்னா குடும்பத்தில் அல்ல, நம்ம வேலை செய்கிற ஸ்தலங்களில், நம்ம வெளியே போகிற இடங்களில் ஜனங்கள் எல்லாரும் இருந்தாலும் கர்த்தர் உன் கூட இருக்கிறத என்ன பண்ணுவாங்களாம், அந்த ஜனங்கள் அறிந்து கொள்வார்களாம். உன் கூட இருக்கிறத என்ன பண்ணோம், உன் கூட ஆண்டவர் இருக்கிறதே அந்த ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது. கர்த்தருடைய செய்கையிலே காண்பார்கள், உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம்
பயங்கரமாக இருக்கும். ஆண்டவரை பார்த்து நீங்கள் கேளுங்க, ஏசப்பா என் கூட நீர் இருக்கிறேன்னு சொன்னீங்கள, எனக்கு பெரிய காரியத்தை செய்வேன்னு சொன்னீங்கள, எனக்கு இந்தந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்க, இந்தந்த காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது உமக்கு நான் சாட்சியாய் நிற்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவரத்தில் என்ன பண்ணணுமா, ஒரு பொருத்தனையோடு நீங்கள் செபிக்கணுமா. அப்படி தான் வேதத்தில் நியாயாதிபதிகளில் சொல்லியிருக்கிறது. யெப்தா என்கிற ஒரு மனுஷன் என்ன பண்ணாராம், ஒரு பொருத்தனை பண்ணாராம். எப்படி பொருத்தனை பண்ணாருன்னு சொன்னால், ஆண்டவரே இந்த அம்மோன் புத்திரரை நான் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன பண்ணுவேன், இந்த ஜனங்களை நான் மேற்கொள்ள முடியாது, அம்மோன் புத்திரரும் மோவாபியர் என்ன பண்ணுறாங்க, எனக்கு விரோதமாக எழும்பி வராங்க, அதனால் என்ன பண்ணுறேன், நான் யுத்தத்துக்கு போகிறேன், நான் யுத்தத்துக்கு போய் நான் வெற்றியாக திரும்பி வருவேன்னு சொன்னால், வெற்றியாக திரும்பி வரும்பொழுது எனக்கு முதல்ல எது எதிரில் வருதோ அதை நான் என்ன பண்ணுவேன், உமக்கு பலி செலுத்துவேன் அப்படின்னு சொன்னாராம். பலி செலுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாரு. போயிட்டு உடனே அந்த ஜனங்களை என்ன பண்ணார், மேற்கொண்டார். திரும்பி வராரு வீட்டுக்கு. வரும்பொழுது அவங்க அன்பாய் நேசித்த ஒரே மகள் என்ன பண்ணுறா, எதிரில் வந்துடுறா. முதல்ல எதிரில் வந்த உடனே அவனுடைய இருதயம் என்ன செய்தான், ரொம்பவும் துக்கப்படுது. ஆண்டவரே எனக்கு வெற்றி தான், இருந்தாலும் என் ஒரே மகளை என்ன பண்ண முடியல, பலி செலுத்த முடியலையே அப்படின்னு சொல்லி, பலி செலுத்தணுமே அப்படின்னு சொல்லி அவன் இருதயத்தில் எவ்வளோ குமுறல் இருந்திருக்கும். ஆனாலும் என்ன பண்ணான், தன் வாய் விளம்பினதை நான் மறுக்காமல் செய்யணுமே, அதை நான் ஆண்டவருக்கு நான் பலி செலுத்தணுமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணான், தன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு தன் இருதயத்தில் இருக்கிற துக்கத்தையும் கவலையும் கண்ணீரையும் அடக்கி என்ன பண்ணாராம், ஆண்டவருக்கு, ஆண்டவரே நீ நான் உனக்கு சொன்னதை என்ன பண்ணுவேன், நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி பலி செலுத்தினதை நம்ம பார்க்குறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுதான் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை என்ன பண்ணலையா, அந்த யெப்தா மீறவே இல்லையா. இன்னைக்கு ஆண்டவரும் நம்மளுக்கு பண்ணியிருக்கிற உடன்படிக்கையை அவர் மீறினதே இல்லை. நம்ம தான் மீறி விடுகிறோம், நம்ம தான் மீறி நடக்கிறோம். அவருடைய உடன்படிக்கையை மீறி மீறி என்ன பண்ணுறோம், நடந்து கொண்டு இருக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அவர் உடன்படிக்கை பண்ணினதை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ததான உடன்படிக்கை என்ன பண்ணுறாராம், அவர் நிறைவேற்றி முடிக்கும் வரையிலும் பொறுமை உள்ளவராய் காத்திருக்கிறாராம். நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தை அவர் சொல்லி இருக்கிறாரோ அந்த காரியங்களை அவர் பொறுமையோடு நம்முடைய வாழ்க்கையில் செய்யும்படியாய் அவர் காத்து கொண்டு இருக்கிறாராம். அது எடுத்தவங்க வாசிங்க, ஆதியாகமம் 6:18 கூட வாசிங்க. ஆனாலும் உன்னுடைய என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நீயும் ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும், நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும், உன்னோடு கூட உன் குமாரரும், உன் மனைவியும், உன் மனைவியும், உன் குமாரரின் மனைவியும் பேழைக்குள் என்ன பண்ணுங்க, பிரவேசியுங்கள்னு சொல்லி நோவாவை பார்த்து என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் சொல்கிறார். நோவாவுக்கு தேவனிடத்திலிருந்து கட்டளை பிறந்தது. தேவனிடத்தில் கட்டளை பிறந்ததுனால அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, அழிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் நோவாவுக்கு மாத்திரம் கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைத்ததான். கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைத்தது. ஜலப்பிரவாகம் என்ன பண்ணுச்சு, எல்லாரையும் அழிச்சு போட்டது. ஆனால் நோவாவுக்கு மாத்திரம் ஒரு உடன்படிக்கை சொன்னார், நீ இதை மாதிரியெல்லாம் என்ன பண்ணு, ஒரு பேழையை உருவாக்கு, அதில் ஆணும் பெண்ணுமாய் மிருகங்கள் பறவைகள் என்ன பண்ணு, நடமாடுகிற எல்லா ஜீவ ஜந்துக்களையும் எடுத்து வச்சுடு, உன் குடும்பங்கள் இருக்கிறதான உன் மனைவி உன் பிள்ளைங்க அவங்களுடைய மனைவி எல்லாரும் என்ன பண்ணுங்க, பேழைக்குள்ளே போங்க அப்படின்னு சொன்னார். அவர் ஒருத்தர் மாத்திரம் என்ன பண்ணாராம், கீழ்ப்படிஞ்சதுனால நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள் என்ன பண்ணுச்சான், கிருபை கிடைத்ததாம், தயவு கிடைத்ததாம், ஒரு பாதுகாப்பு கிடைத்தது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நோவாவுக்கு தேவனிடத்தில் இருந்து வந்த கட்டளையே அவர் மீறாமல் நடந்தாராம். அந்த உடன்படிக்கையை என்ன பண்ணலையா, அவர் மீறவே இல்லையா. ஜனங்கள் கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க, பரியாசம் பண்ணுறாங்க. வயசாகி போச்சு, இவனுக்கு மூளை குழம்பிடுச்சு, ஏதோ ஒன்று செஞ்சுக்கின்னு என்ன பண்ணுறான், தேசம் அழிய போகுது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லிக்கின்னு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கிண்டல் பரியாசம் பண்ணாங்க. ஆனாலும் அவருடைய குடும்பங்கள் கீழ்ப்படிஞ்சதுனால, அந்த உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால கர்த்தர் என்ன பண்ணாராம், நோவாவுடைய குடும்பத்தின் மேல் அவர் இரக்கம் வைத்து நோவாவுக்கு தேவனுடைய கண்கள் என்ன பண்ணுச்சு, கிருபை கிடைத்தது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்மளோட ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்று சொன்னால் அவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்கும்.
நம் சொல்லினதான ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். முதல்ல என்ன சொன்னேன்? நீங்கள் திருப்பி சொல்லிட்டீங்கன்னா முடிச்சிடலாம். நீ பயப்படாதே. ரெண்டாவது, உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர், உன்னை காக்கிற கர்த்தர், நம்மோடு இருக்கும் கர்த்தர், நமக்கு உடன்படிக்கை பண்ணுகிற கர்த்தர். நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே எங்களை பார்த்து நீர் சொன்னீர் ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பயம் இருக்கிறது. எனக்கு பயமே இல்லை, எனக்கு பயமே இல்லை, நான் தைரியசாலின்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. ஒவ்வொருடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா பயத்தையும் நீக்கி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை காக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னோடு கூட இருக்கிற கர்த்தர் இருந்தவரும் இருக்கிறவரமாகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அந்த உடன்படிக்கை பண்ணுகிற தெய்வத்தை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், ஏசப்பா என் வாழ்க்கையில் நீங்கள் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீங்க, என்னை வாக்குதத்தம் பண்ணி என்னை அழைத்திருக்கிறீங்க. ஆண்டவரை எனக்கு வாக்குதத்த வசனங்களை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க, அதன்படி என்னை நடத்துங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள். ஏசப்பா நான் எதை குறித்தும் பயப்படக்கூடாது, எதை குறித்து நான் கலங்கக்கூடாது. ஆண்டவரை கர்த்தர் நீர் என் கூட இருந்து நான் செய்கிற காரியம் பெரிதும் பயங்கரமாக இருக்கும் என்று சொன்னீங்க. அந்த பயங்கரமான காரியத்தை என் வாழ்க்கையில் நீங்கள் நடப்பீங்க. என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் காணும்படியாய் செய்வேன் என்று சொன்னீங்க. அதை நீங்கள் செய்யுங்கப்பா. என்னை சுற்றி இருக்கிற ஜாதி ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே, நீர் என் கூட இருக்கிறத என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் இம்மட்டுமாய் கூட இந்த செய்தி வேலையில் கர்த்தர் நம்மோடு கர்த்தர் நடத்தினதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் அப்படியாய் நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.